ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிஸ்னஸை ஆரம்பிக்க நீங்க நினைக்கிறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நான் சொல்ல போற இந்த 7 ஸ்டெப்பை நீங்க ஃபாலோ பண்ணா போதும் நீங்களும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேனா மாறலாம். இந்த வீடியோல லாஸ்ட்ல நான் ஒரு 5 கேள்வி கேட்கிறேன். அந்த 5 கேள்விக்கும் நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னு சொன்னா இந்த வீடியோவை நீங்க சரியா கவனிச்சிக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த வீடியோட எண்டில் எக்ஸ்ட்ரா ஒரு மோட்டிவேஷன் நான் கொடுத்துருக்கேன். அந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு வேணும்னு சொன்னா ஃபுல்லா பாருங்க. ஸோ வெல்கம் டு சிலோன் தமிழ் மீடியா. இது பிஸ்னஸ் கைட். ஒரு பிஸ்னஸை நாங்கள் ஆரம்பிக்கிறோம்னு சொன்னால் முதலாவது ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படின்னு ஸ்டெப்பாக பிரிச்சுக்கணும். அதே மாதிரி தான் நான் இப்போ சொல்ல போகிறதும் ஸ்டெப் 7 நான் பிரிச்சிருக்கேன். அதில் ஸ்டெப் 1 நீங்கள் சரியான பிஸ்னஸ் ஐடியாவை தேர்ந்தெடுக்கணும். ஸோ சரியான பிஸ்னஸ் ஐடியாவை எங்கே எடுக்கிறது, எப்படி எடுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ அதை நான் சொல்லித்தரேன். அது எப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்து மேலே நீங்கள் ரொம்ப ஆசையாக இருப்பீங்க. ஸோ அந்த விஷயத்தை பிஸ்னஸ் ஐடியாவை நீங்கள் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்குண்டு ஒரு திறமை இருக்கும், உங்களுக்குண்டு ஒரு ஸ்கில் இருக்கும். ஸோ அந்த ஸ்கில்லை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் ஆகிறதுக்கு எந்த ஐடியாவை யூஸ் பண்ணுறது. உங்களுக்கும் ஒரு ஸ்கில்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஏதாச்சும் இருக்கா? இன்றைய ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டெப் 2, நீங்கள் மார்க்கெட்டை நல்லா ரிசர்ச் பண்ணணும். ஸோ நீங்கள் உங்களுக்குரிய ஐடியாவை நீங்கள் எடுத்திருக்கீங்க ஸ்கில் பேஸ் பண்ணியும், இல்லை நீங்கள் எதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்களோ அதை வச்சு நீங்கள் ஒரு ஐடியாவை நீங்கள் எடுத்திருக்கீங்க. நீங்கள் எடுத்த அந்த ஐடியாவை, அதாவது நீங்கள் எடுத்த அந்த பிஸ்னஸை நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கணும், ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். இந்த பிஸ்னஸை எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் ஃபெயிலியர் ஆகிக்கிறாங்க, எத்தனை பேர் சக்ஸஸ்ஃபுல் ஆகிக்கிறாங்கன்னு அதை ஒரு ரிசர்ச்சாக நீங்கள் எடுக்கணும். அது மட்டும் இல்லை, அந்த பிஸ்னஸை செய்கிறதுக்கு அவங்க ஆரம்பத்துலேருந்து எப்படி கஷ்டப்பட்டாங்க, அவங்களுடைய அனுபவம் அதெல்லாம் நீங்கள் எடுக்கணும். ஸோ நீங்கள் அதை எங்கே சர்ச் பண்ணணும், எங்கே பார்க்கணும்னு நீங்கள் கேட்குறீங்களா? கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். அப்படியே யூடியூப் பக்கம் போங்க. யூடியூப் பக்கம் போனால் அது ரிலேட்டடாக நிறைய போட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன பிஸ்னஸ் செய்ய பார்க்குறீங்களோ அது நிறைய ஃபுல்லாக யூடியூப்பில் போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் சரௌண்டிங்கில் பாருங்கள். நீங்கள் சரௌண்டிங்கில் எப்படி சர்ச் பண்ணணும்னு சொன்னால் உங்களுடைய ஏரியாவில் பாருங்கள், யாராச்சும் இந்த பிஸ்னஸ் ஏற்கனவே பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. அப்படி இல்லையா, நீங்கள் கூகுளில் போயிட்டு உங்களோட பிஸ்னஸ் நேம் அடித்து பக்கத்தில் நியர் மீ அப்படின்னு கொடுங்க. அந்த பிஸ்னஸை செஞ்சுட்டு இருக்கிறவங்கள்ட்ட ஃபோன் நம்பரோட அட்ரஸோட அப்படியே வரும். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, அவங்களுக்கு கால் பண்ணி அந்த பிஸ்னஸ் எப்படி ரன் ஆகுது அது மாதிரி விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆனால் நீங்கள் ஒரு போதும் சொல்லிடாதீங்க நீங்கள் அந்த பிஸ்னஸை செய்ய போகிறீங்கன்ட்டு. அப்படி சொன்னால் அவங்க அந்த பிஸ்னஸை ஸ்ட்ரகிள் தான் சொல்லுவாங்க, தவிர சக்ஸஸை பற்றி அவங்க சொல்லவே மாட்டாங்க. அடுத்து ஸ்டெப் 3, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாங்கள் எதையும் பிளான் பண்ணி பண்ணணும். உங்களுக்கு தெரியும், வடிவேலோட ஒரு காமெடி இருக்கு, எந்த ஒரு விஷயத்தையும் எப்போதும் நாங்கள் பிளான் பண்ணியே பண்ணணும். அதே தாங்க இதுலையும். நாங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஒரு பிராண்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நாங்கள் ரொம்ப டீப்பாக பிளான் பண்ணணும். நீங்கள் ரிசர்ச் பண்ணி தகவல் எடுத்திருப்பீங்க. அந்த தகவலுக்கு இணங்க நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை, உங்களோட ஐடியாவை நீங்கள் பிளான் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்குரிய பிராண்டின் நேம், அதில் லோகோ இருக்கும். உங்களுக்கு பிராண்டிங் சம்மந்தமான அந்த சப்ஜெக்ட் அத்தனையும் அதில் இருக்கும். முக்கியமாக லோகோ அண்ட் நேம் தான். அடுத்தது நீங்கள் அந்த பிஸ்னஸில் மக்களுக்கு, அதாவது உங்களுடைய கஸ்டமருக்கு நீங்கள் என்ன சர்வீஸ் கொடுக்க போகிறீங்க அதை பற்றி நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அடுத்து யார் சம்மந்தமான இந்த பிஸ்னஸ், அதுக்குன்னு குறிப்பிட்ட ஆட்கள் இருப்பாங்களே, இவங்க தான் என்னுடைய டார்கெட். அப்படி டார்கெட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணால் ரொம்ப சீக்கிரத்தில் க்ரோ அப் ஆகலாம். ஸோ அதனால் உங்களுடைய பிஸ்னஸில் யார் உங்களுடைய கன்சியூமர் அப்படின்ட்டு பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து நீங்கள் எவ்வளோ இதுக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். முதல்ல உங்ககிட்ட இருக்கிற எவ்வளோ பணம் இருக்குது, அந்த பணத்தில் வச்சு அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா அதை பற்றியும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பிளான் பண்ணுங்கள். அடுத்தது இந்த பிஸ்னஸை நான் எந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுறது. இப்போ மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறதுங்க பற்றி நீங்கள் பிளான் பண்ணிக்கொள்ளணும். ஸ்டெப் 4, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கணக்கிடுங்க. இதில் இன்றைய காலகட்டத்தில் பிஸ்னஸ் நாங்கள் ஆரம்பித்து செய்கிறோன்னு சொன்னால் முக்கியமாக எங்களுக்கு இன்டர்நெட் தேவை. உங்களோட பிஸ்னஸை நீங்கள் க்ரோ அப் பண்ணுறதுக்காலும் சரி, அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த பிஸ்னஸை இன்னொருத்தருக்கு தெரியப்படுத்துறதுக்காக வேண்டி இன்டர்நெட் தேவை. ஸோ நீங்கள் அதை இன்டர்நெட் முக்கியம். அதனால் இன்டர்நெட்டுக்கு நீங்கள் மந்த்லி எவ்வளோ செலவழிக்க போகிறீங்க, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் செலவுன்னு நினைக்கிறாதீங்க, அது இன்வெஸ்ட்னு நினைங்க. ஸோ நீங்கள் மந்த்லி எவ்வளோ அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அதை நீங்கள் 12 மந்த்துக்கு மல்டிப்ளை பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் ஒரு பிஸ்னஸ் எப்போதும் 2-3 மாதத்தில் க்ரோ அப் ஆகிறதில்ல. ஆக குறைஞ்சது 1 வருஷமாவது அந்த பிஸ்னஸ் ரன்ல இருக்கணும். அப்போ தான் அந்த பிஸ்னஸோட க்ரோ அப்பை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளலாம்.
ஸோ ஆரம்பிக்கும் போது நான் எப்படி இருந்தேன், இப்போ வந்து 1 இயர் ஆகி எவ்வளோ இருக்கேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த க்ரோ அப்பை உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளலாம். அடுத்து வந்து எக்யூப்மெண்ட் அண்ட் சாஃப்ட்வேர். நீங்கள் அதுக்கு வாங்க போகிற எக்யூப்மெண்ட்டாக இருக்கலாம், மெஷினரியாக இருக்கலாம், இல்லை சாஃப்ட்வேராக இருக்கலாம். இதுக்கு நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தீர்மானிக்கணும். பேசிக்காக எந்த அளவுக்கு தேவையோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்ககிட்ட நிறைய பணம் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அதை மொத்தமாகவே இன்வெஸ்ட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஸோ கையில் இருக்கிறத வச்சு பேசிக்காக எந்த அளவுக்கு உங்களால் வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வாங்குறது அளவுக்கு நீங்கள் அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு சாஃப்ட்வேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அடுத்துதான் ரொம்ப முக்கியமான விஷயம் மார்க்கெட்டிங். ஸோ அந்த மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம். அந்த மார்க்கெட்டிங்க்கு நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அதையும் நீங்கள் இந்த இடத்துல தீர்மானிக்கணும். அடுத்து 5th ஸ்டெப். ஸோ இப்போ ஒரு பிஸ்னஸை நாங்கள் ஆரம்பிக்கணும்னு சொன்னால் அதை நாங்கள் சட்டப்படியாக ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் மற்ற நாடு எப்படின்னு எனக்கு தெரியாது, பட் நான் ஸ்ரீலங்கா அளிக்கிறதால ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் 3 விதமான ரெஜிஸ்டர் இருக்குது. ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளுங்கள். ஸ்டெப் 6. இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது எவ்வளோன்னு பார்த்துக்கிறீங்க. அடுத்து வந்து பிஸ்னஸ் ரெஜிஸ்டர் பண்ணி கேட்குறீங்க. இப்போ வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ண போகிறீங்க. உங்களுடைய பிஸ்னஸை மார்க்கெட்டிங் பண்ண போகிறீங்க. ஸோ மார்க்கெட்டிங் எங்கே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டிங் ஏன் அவசியங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். மார்க்கெட்டிங் ஏன் அவசியம்டா, இப்போது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது எப்படி இன்னொருத்தருக்கு வந்து தெரியும் நீங்கள் இப்படி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத எப்படி அடுத்தவங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துவீங்க? ஸோ வாய் மூலமாக சொல்ல போனாலும் அது வந்து எத்தனை பேர்கிட்ட சொல்ல, அது வாய்க்கு வாய் போகிறதுக்காலும் எத்தனை வருஷம் எடுக்கும். ஸோ உங்களோட பிஸ்னஸ் ஒரே அடியாக பூம் ஆகுறேன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் ஸோ மார்க்கெட்டிங் பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம். நீங்கள் நினைப்பீங்க ஆரம்ப காலத்துலேருந்து இதெல்லாம் இருந்துச்சா அப்படின்ட்டு. ஆமாம், ஆரம்ப காலத்தில் மார்க்கெட்டிங் இருந்துச்சு. ஆரம்பத்தில் ஒரு பிஸ்னஸ் உண்டு. அதாவது இந்த தொழில்நுட்பம் எல்லாம் வாரத்துக்கு முன்னால் எது தெரியுமா ஆரம்பம்? மார்க்கெட்டிங்கில் வாய் அண்ட் டிஸ்பிளே. அதுக்கப்புறம் எப்படி மார்க்கெட்டிங் நடந்ததுன்னு சொன்னால், இந்த டிவி ரேடியோ எல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த டிவியில் விளம்பரப்படுத்துறது, ரேடியோவில் விளம்பரப்படுத்துறது, பேப்பரில் விளம்பரப்படுத்துறது, இந்த மாதிரியான இதில் வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்டு, அவங்களுடைய பிராண்டு, அவங்களுடைய பிஸ்னஸை அவங்க மார்க்கெட்டிங் பண்ணாங்க. ஸோ அதன் மூலமாக அந்த பிஸ்னஸ் அவங்களோட க்ரோ அப் ஆகிட்டு. ஸோ இந்த காலத்தில் பொறுத்தவரையில் நாங்கள் இப்போ அங்கே எல்லாம் போக தேவையில்லை. நாங்கள் அன்றாடம் பயன்படுத்துகிற சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் பாவிக்கலாம். ஃபேஸ்புக், யூடியூப், டிக்டாக் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்து எங்களுடைய பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணலாம், அதாவது மார்க்கெட்டிங் பண்ணலாம். அடுத்து லாஸ்ட் ஸ்டெப் 7 ஃபர்ஸ்ட் கஸ்டமர். ஃபர்ஸ்ட் கஸ்டமரை நீ வந்து ஸ்டெப் 7ல வச்சுக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வரதானே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களே. ஸோ அதுக்கான பதில் இதுதான். ஃபர்ஸ்ட் கஸ்டமர். எல்லா விஷயத்துலையும் ஃபர்ஸ்ட் கஸ்டமருங்கிறது முக்கியம். நாங்கள் அவங்களுக்கு எந்த அளவுக்கு நாம சர்வீஸ் எங்களுடைய பிஸ்னஸில் நாங்கள் அவங்கள விழுந்து கவனிச்சா தான் அவங்க இன்னொருத்தர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய ரிவ்யூவை எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அவங்களுக்கு நல்ல சர்வீஸை கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருந்து நாங்கள் ரிவ்யூ எடுத்து அந்த ரிவ்யூ மூலம் இன்னும் ஒரு 5-6 பேரை இந்த சோஷியல் மீடியாவில் நாங்கள் அப்லோட் பண்ணி அவருடைய ரிவ்யூவை அப்லோட் பண்ணி எங்களுக்கு பிஸ்னஸை க்ரோ அப் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த 7 ஸ்டெப்பையும் நீங்கள் ஒழுங்காக எப்பவும் செஞ்சுட்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பிஸ்னஸ் ஒரு நாளும் டவுன் ஆகாது, எப்பவும் க்ரோ அப்லேயே இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு பிஸ்னஸை க்ரோ அப் ஆகிறதுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லி. நான் அவள்கிட்ட சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷன் ஒன்று தருவேன் அப்படின்ட்டு. ஸோ அது என்ன மோட்டிவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பிஸ்னஸும் வந்து சின்ன ஒரு ஐடியாலேருந்து தான் பெரிய ஒரு பிஸ்னஸாக மாறுது. அதுக்குன்னு ஒரு பெர்ஃபெக்டான டைம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இப்போதே ஆரம்பிங்க உங்களுடைய ட்ரீம் பிஸ்னஸ். ஸோ இப்போ நாங்கள் வீடியோட எண்டில் இருக்கோம். நான் கேட்க போகிற இந்த 5 கேள்விக்கும் சரியான பதில் உங்களுக்கு தர இயலுமா இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இயலுமானா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 5 கேள்விக்கும் பதில் சரியாக தர இயலும்னு சொன்னால் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸை செய்கிறதுக்கு தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னு சொன்னால், பிஸ்னஸ் ஆரம்பிக்க முதல் ஸ்டெப் என்ன? 2வது, மார்க்கெட்டிங் ரிசர்ச் ஏன் முக்கியம்? அடுத்து 3வது கேள்வி, பிஸ்னஸ் பிளான்ல என்னென்ன முக்கியமா இருக்க வேண்டும்? 4வது கேள்வி, பொதுவா மார்க்கெட்டிங் டூல்ல வந்து நீங்க எந்தெந்த சோஷியல் மீடியாவை கூடுதலா பயன்படுத்த வேண்டும்? அடுத்து லாஸ்ட் கேள்வி, ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ஏன் முக்கியம்? ஸோ நான் இப்போ சொல்லியிருந்த அந்த 7 ஸ்டெப்பையும் நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய பிஸ்னஸை நல்லபடியாக அமைக்கிறதுக்கு வாழ்த்துகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த கேள்விக்கும் இதில் பதில தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டடுக்கோ அப்படி இல்லைன்னு சொன்னால் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிற ஒரு மேனாக இருக்கலாம், உமனாக இருக்கலாம், யாருக்காக வேணாலும் இருக்கலாம்,
ஸோ நீங்கள் அதை வந்து சென்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு ஐடியா பிறக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம். ஸோ அதனால் இந்த வீடியோவை நீங்கள் அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நல்லதொரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் என்றென்றும் அம்ஹர்.